உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாளன். தேசிய தலைவர் மேதகுவே அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய எதிரி சிங்கள மக்கள் கிடையாது, சிங்கள இராணுவம் தான் எங்களுடைய எதிரி. தினம் தினம் தமிழர்களை அழித்தொழிக்கிற கொன்றொழிக்கிற சிங்கள இராணுவம் தான் எங்களுடைய எதிரி. இந்த சிங்கள இராணுவம் நினைப்பது போல, இந்த சிங்கள இராணுவம் செய்வது போல நாங்களும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தால் தினம் தினம் ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை எங்களால் கொன்றொழித்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. காரணம், எங்களுடைய எதிரி சிங்கள மக்கள் கிடையாது, சிங்கள இராணுவம் தான் என்று சிங்கள மக்கள் மீதும் அன்பு காட்டிய ஒரு தலைவர், சிங்கள மக்களையும் அரவணைச்ச ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் மேடை போட்டு ஒருத்தன் தலைவரை தரக்குறைவா பேசிட முடியும், தலைவரை உரிமையில பேசிட முடியும், விமர்சனம் செஞ்சிட முடியும் அப்படின்னா மானமுள்ள தமிழர்கள் இதை பார்த்துட்டு கடந்து போகலாமா? கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசுறாரு, தலைவரை தரக்குறைவா பேசுறாரு, தலைவரை உரிமையில பேசுறாரு. ஏன் தலைவரை இழுத்து அவர் பேசுறாரு அப்படின்னா, ஏன் தலைவரை அவர் விமர்சனம் செஞ்சு பேசுறாருன்னா, அண்ணன் சீமானவர்கள் ஈவேராவை விமர்சனம் செய்யறாராமா. அதனால நீ ஈவேராவை விமர்சனம் செஞ்சா உன் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அவர்களை எங்களால விமர்சனம் செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறாராமா இவரு. அந்த தற்குறிக்கு தெரிய மாட்டேது, நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கிடையாது, ஒரு சாதிக்கான தலைவர் பிரபாகரன் அவர்கள் கிடையாது, ஒரு மதத்துக்கான தலைவர் அவர் கிடையாது, தமிழீழம் அப்படின்ற ஒரு நாட்டுக்கான தலைவர் கிடையாது, அவரு தமிழ் இனத்துக்கான தலைவர், ஒரு இனத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள். எப்படி இனங்களெல்லாம் கடந்து இன்னைக்கு எப்படி சேகுவேராவை இன்னைக்கு எல்லாரும் தூக்கி கொண்டாடுறாங்களோ அதுபோல இனி வரக்கூடிய தலைமுறையினர் சாதி கடந்து மதங்கள் கடந்து இனங்களெல்லாம் கடந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அந்த காலம் கட்டாயம் வரும், உறுதியா வரும். இஸ்லாமியர்களையும் தலைவரையும் பிரிக்கிறாராமா இவர் மேடையில. காத்தான்குடி சம்பவத்தை எடுத்து அவர் பேசுறாரு. கருணா தலைவர் கூட இருந்து தலைவருக்கு துரோகம் செஞ்சுட்டு போன கருணா ஒரு நேர்காணல் சொல்றான், நேர்காணல்ல காத்தான்குடி சம்பவத்துக்கும் தலைவருக்கும் தொடர்பு இல்லை, காத்தான்குடி சம்பவத்தை பத்தி தலைவருக்கு ஒருபோதும் தெரியாது, இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் கடுமையா கண்டிச்சாரு, தளபதிகளை கூப்பிட்டு எச்சரிச்சாரு, தண்டனைகள் கொடுத்தாரு, இந்த சம்பவத்துக்கும் தலைவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு துரோகி கருணா சொல்றான். ஆனா இங்க இருக்கக்கூடிய தற்குறி என்ன பண்றான், மேடையில் ஏறி தலைவரை இதான் வாய்ப்புன்னு விமர்சிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? இஸ்லாமியர்களையும் தலைவரையும் பிரிக்கிறாராமா இவர், மேடையில் பிரிக்கிறாராமா. தலைவருடைய படையணியில எத்தனையோ பேர்ல படையணிகள் இருந்தது, அதுல இம்ரான் படையணி அப்படின்னு ஒரு படையணி இருந்தது, அதெல்லாம் இந்த தற்குறிக்கு தெரியாது. அதே போல இந்த 1990 காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு குறைஞ்சிக்கிட்டு போகுது, ஈழத்தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்த அந்த சூழல்ல ஈழத்தமிழர்கள் மீது சிங்கள இராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீக்குளிச்சு ஒருத்தன் செத்து போனான். ஒரு 24 வயதை சேர்ந்த ஒருத்தன் செத்து போனான், அப்துல் ரவுப் அப்படின்ற ஒரு இஸ்லாமியன் செத்து போனான். இன்னைக்கு அந்த அப்துல் ரவுப் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாணவர் பாசரின் குறியீடாக வைத்து இன்னைக்கு தூக்கி கொண்டாடிக்கு இருக்குது. இன்னைக்கு அப்துல் ரவுப்பை நினைவை இன்னைக்கு போட்டுருது. அப்படி இஸ்லாமியர்களையும் புலிகளையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில தற்கொலைகள் அரசியல் காரணங்களுக்காக என்ன பண்ணுறது, தலைவரை விமர்சனம் செய்யுது. இதெல்லாம் எப்படி கடந்து போகிறது? ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவரை விமர்சனம் செஞ்சா நேற்றுலேருந்து தம்பிகள் போட்டு அடின்னு அடித்ததில்ல, உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை கட்சி விட்டு தூக்குறாங்க, உடனே அவன் மன்னிப்பு காணொலி வெளியிடுறான். எப்படின்னு பாருங்க, பெரியாரிஸ்டுக்கெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க, வாயை திறந்து பேசலையே, மூச்சு விடலையே இதை பற்றி. ஆனால் தம்பிகள் போட்டு அடி நான் இரவு முழுவதும் அடிச்சிருக்காங்க. காலையில் அவன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டான், அவன் ஒரு காணொலி வெளியிடுறான், மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலி வெளியிடுறான். இதுதான் ஒரு இனத்தின் தலைவனை தொட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம். புரியுதுங்களா? பல சம்பவங்களை சொல்லலாம். அவரு மற்ற இனங்களை எப்படி அவர் நேசிச்சாரு அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், மணிக்கணக்கில் பேசலாங்க, மணிக்கணக்கில். அதே போல் இவங்க சொல்கிறாங்களே சிறுபான்மை மக்கள், இவங்க சொல்ல வரதா தான், சிறுபான்மை மக்கள் மீது தலைவர் அடக்குமுறையை ஏவினாரு, ஒடுக்குமுறை ஏவினாரு அப்படின்னு பேசுவாங்க. அதிகபட்சம் இவ்வளோதான். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது, 1996 அந்த காலகட்டத்தில் தான் நினைக்கிறேன். அப்போ என்னது, இந்த கிறித்துவ மக்கள் இறந்த அந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு பூஜை மாதிரி நடக்குது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூஜையில் அதை சிங்கள கட்டுப்பாட்டு
பகுதியில் இருக்குது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு உளவுத்துறை சிங்கள உளவுத்துறை அதிகாரியை வந்து ஒரு போராளி போய் அந்த தினத்தில் போய் சுட்டு கொன்றான். இது 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 சார்ந்து அந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த நாளில் வந்து நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. உடனே இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்த பொறுப்பாளர் மீதும் இந்த தாக்குதல் நடத்திய போராளி மீதும் உடனடியாக தலைவர் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பொறுப்பாளர் அந்த போராளி இருக்கிறார்ல அவரை வந்து என்ன பண்ணுறாரு, தலைவர் வந்து 1 மாதம் பங்கருக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாரு. எப்படின்னு பாருங்க, அவர் எப்படி நேசிச்சாரு. இவங்க சொல்கிறானுங்களே வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு போவானுங்க. சிங்கள மக்களை எந்த அளவு நேசிச்சாரு அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்களேன். 1997 அந்த சமயத்தில் வந்து சிங்கள இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்படுது. அந்த தாக்குதலில் 14 பேர் செத்து போயிடுறாங்க. 4 பெண்கள் உட்பட, அதாவது பெண் சிப்பாய் உட்பட 14 பேர் செத்து போயிடுறாங்க. அப்போது தாக்குதல் நடந்துக்கிற இருந்த சமயத்தில் ஒரு 2 பெண்கள் சிங்கள பெண்கள் தவறி வந்துடுறாங்க. அந்த தாக்குதலில் சிக்கி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட தலைவர் இந்த தாக்குதலை வழிநடத்திய பொறுப்பாளரையும் அதே போல் அங்கே அதுக்கு காரணமான போராளியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4க்கு 4 கூண்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, 1 மாத காலம் வந்து அடைச்சி வச்சிடுறாரு. எப்படின்னு பாருங்க, எந்த அளவு தினம் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து சிங்கள இராணுவம் சுட்டு கொள்ளுது. 2 பேர்த்த தானே சுட்டு கொண்டா அப்படின்னு அவர் கடந்து போகலை. அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணமான பொறுப்பாளரையும் போராளியும் என்ன பண்ணுறாரு, 4க்கு 4 கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறார். இவர் தலைவர். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட தலைவரை ஒருத்தன் விமர்சனம் செஞ்சிட முடியும். காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட தொடமாட்டாங்க. அவன் கூட தொடமாட்டான். அவனுக்கு தொட்டா தலைவர் மீது கை வச்சா என்ன நடக்குன்றது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் அவன் கூட தொடமாட்டான். ஆனால் இந்த தற்குறிகள் நேற்று முளைச்ச காளான்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாமல் வரலாறுலாம் படிக்காமல் தலைவர் ஏதோ ஒரு கட்சிக்கான தலைவர் போல, இல்லை தமிழீழம் அப்படின்ற ஒரு சின்ன நாட்டுக்கான தலைவர் போல அப்படின்னு நினச்சிட்டு வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தம்பிகள் ஒருபோதும் பார்த்துட்டு கடந்து போக மாட்டாங்க. தர்ம அடி விழுகும். சீமானனை நம்ம விமர்சனம் பண்ணுறியா, விமர்சி, நாங்கள் அதை அரசியலாக நாங்கள் கையாளுவோம். ஆனால் உணர்வு ரீதியாக எங்கள் தலைவரை வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து உணர்வு பூர்வமாக நாங்கள் தூக்கி கொண்டாடுறோம். சும்மா ஒரு கட்சியின் தலைவராகவோ ஒரு சாதியின் தலைவராகவோ மாத்தின் தலைவராக நாங்கள் பார்க்கல. உணர்வின் ரீதியாக நாங்கள் வந்து தலைவனை நாங்கள் தூக்கி கொண்டாடிக்கிருக்கோம். எங்கள் உணர்வுகள் மீது நீங்கள் கை வச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது வந்து 2009க்கு முற்பட்ட காலம் கிடையாது. தலைவரை வந்து தீவிரவாதி, தலைவர் பிரிவினவாதி, அது இதுன்னு சொல்கிறதுக்கு. இது தலைவர் காலம், இது பிரபாகரன் அவர்களின் காலம். அதனால் இதை பார்த்துட்டு நாங்கள் ஒருபோதும் கடந்து போயிட முடியாது. இனிமேல் தலைவனை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு எவனும் கனவுல கூட நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் வச்சு செய்வோம். உடனடியாக தமிழக வெற்றி கழகம் இப்போ வந்து தற்காலிகமாக அவனை நீக்கியிருக்காங்க. நிரந்தரமாக அவனை நீக்கணும். அதே போல் இனி வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இவன் பேசின பேச்சு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்க்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி மேடையில் தமிழக வெற்றிகளை சேர்ந்த ஒருத்தர் மேடையில் வந்து தலைவரை இழிவாக பேசுகிறத இது தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாக தான் எங்களால் பார்க்க முடியும். அப்போது உடனடியாக இவரை வந்து கட்சியை விட்டு நீக்கணும், நிரந்தரமாக நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்றைக்கு குருதாங்கோடு வடக்கு ஒன்றியம் சார்பாக திங்கநகர் பேரூரில் வைத்து ஒரு திருமண கூட்டம் தாவேக்க சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை, அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள். நீங்கள் பேசியது தவறு. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், தமிழ் தேசியமும்
திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள். அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், ஒன்றியம் அசோக் அவர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு, அது அண்ணன் நீங்கள் நேற்றுக்கு பேசினது தலைமைக்கு போயிடுச்சு, தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படி என்று நான் அறிந்தேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம்தான். நான் சீமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் ஈழத்தமிழர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலைகள் தவறுகள் இழைக்க வேறுபடும். அந்த அடிப்படையில் என்னுடைய தவறும் நேற்றைக்கு அதில் நடந்துவிட்டது. இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால், தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்க கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆகவே நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள், பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த மேடை பேச்சுகளை ஒரு ஸ்லோவாக அந்த வார்த்தை வந்துவிட்டது. நான் 25 ஆண்டு காலமாக நான் பல கட்சிகளிலே, அரசியல் கட்சிகளிலே நான் பயணித்து வருகிறேன். ஆனால் நான் இது போன்று எந்த மேடைகளும் நான் பேசியது கிடையாது. நான் பிரபாகரன் அவர்களை ஒரு மதிப்பாக தான் வைத்திருந்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போவும் நான் அந்த வீடியோ போடுவது என்னை கட்சியை விட்டு நீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை. ஆனால் நான் அதை உணர்ந்து போடுகிறேன். பிரபாகரன் அவர்களை பேசியது தவறுதான் என்பதை உணர்ந்தன் காரணமாகத்தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இன்னும் ஒன்று சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயும் இந்திய அளவிலேயும் எப்படி ஒரு தலைவராக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் பிரபாகரன் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல. சீமான் என்கின்ற ஒரு கட்சிக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான ஒரு தலைவர் என்பதை நான் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே அனைத்து மக்களுடைய வருத்தத்தையும் நான் ஏற்படுத்தியிருப்பேன், கவலைக்கு ஆளாக்கியிருப்பேன். ஆகவே உங்கள் அனைவரிடமும் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்த ஒற்றை காரணத்துக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், பிரபாகரன் அவர்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பிரபாகரனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படும். அண்ணன் திருமா அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள், இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் பிரபாகரன் சீமானுடைய தலைவனாக மட்டுமே நான் அந்த இடத்துல நான் யோசித்து பேசிவிட்டேன். அது தவறுதான். ஆகவே அனைத்து தலைவர்களும், அவரை நேசிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்.